அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு என்னவோ இந்த மீன ராசியோட வாழ்க்கை வந்துட்டு ஓஹோன்னு தாங்க தெரியும். ஆனா மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சு வாழ்றீங்க அப்படின்னு. கஷ்டத்துக்கும் சரி, நஷ்டத்துக்கும் சரி. காரணமா வந்துட்டு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னோட கஷ்டம் மாறுறதுக்கோ, என்னோட கண்ணீர் துடைக்கிறதுக்கோ ஒரு ஆள் கிடையாது. என்னோட பிறவி பலன் அப்படியோ! ஆனா என்னுடைய வருத்தம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. குறிப்பிட்டு பேசணும்னாக்கா குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கே நான் சொல்லலாமே! மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்காட்டி என்ன? குடும்பத்தில இருக்கிறவங்களே அப்படிதான் நெனைக்கிறாங்க. நான் ஏதோ வச்சுக்கிட்டு செய்யாத மாதிரியும், நான் வச்சுக்கிட்டு நான் சுயநலமா செயல்படுற மாரியும் நெனைக்கிறாங்க. பட் மீன ராசிய பொறுத்தவரைக்கும் அந்த மாரி ஒரு ஆட்களே கிடையாது. நம்ம பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். மீன் அள்றது யாருக்கு தெரிய போகுது? மீனுக்கு தாகம் எடுக்குதான்னு யாருக்கு தெரிய போகுது? அது என்னமோ சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது வாழ்வதற்கு, அதோடைய வாழ்க்கைய வாழ்றதுக்கு, அதோடைய மூச்ச வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மீன் மாதிரி தான் இவங்க வாழ்க்கை. இவங்க போறதும், வரதும் பார்க்கறவங்க என்னமோ அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆனா மீனத்தோடைய வாழ்க்கைய தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. வசதிக்காக ஓடல. தன்னுடைய வாழ்க்கைய ரசிச்சு வாழல அவங்க. ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கஷ்டத்த மறைச்சு, கண்ணீர மறைச்சு, கவலைகள மறைச்சு. இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தியாக உள்ளம்னாக்க எந்த ராசிய குறிப்பிட்டு சொன்னாலும் சரி, இந்த மீன ராசி சொல்லலாம். ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு இவங்களுடைய மைனஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த உதவிய நான் செய்றேன் அப்டின்னாக்க, இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த உதவி உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி குடுக்குறேன் அப்டின்னாக்க, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு, இவ்ளோ காசு போட்டு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பொருள் நான் வாங்கி குடுத்துருக்கேன் அப்டிங்கிறத வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க. நீங்க மறைமுகமா அத மறைச்சு வாங்கி குடுக்கணும். அதோட வலி, வேதனை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ உங்களுக்கு வந்து கூரிய பிச்சுக்கிட்டு கடவுள் கொட்டுற மாதிரி, இல்ல நீங்க மரத்துல வந்துட்டு காய் பறிக்கிற மாதிரி, பணத்த பறிச்சுக்கிட்டு வந்து நீங்க குடுக்குற மாதிரி நெனைக்கிறாங்க. அதுக்கான உழைப்பு எவ்ளோ? அதுக்கான வேதனை நீங்க எவ்வளவு பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான வலிக்கான காரணம். அந்த மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. வெளிப்படுத்துங்க. உங்களுடைய உணர்ச்சிகள வெளிப்படுத்துங்க. ஓகேங்களா? மீனராசி இப்படிப்பட்ட அதீத அ மாற்று குணம் கொண்ட நல்லவங்க. இந்த மீன ராசிக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கும்னா, 3 யோகம் உங்களுக்கு நான் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அந்த 3 யோகத்தின் காரணமா அதீத நல்ல பலன்கள் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு நான் சொல்றேன். அது என்ன? இந்த புரட்டாசி மாதத்துல நிச்சயமா என்னோட வாழ்க்கை மாறப்போகுதா? கண்டிப்பா மாறப்போகுதுங்க. மீன ராசிகள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியையும், நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் விலகி வெற்றிய அடைய போறீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகுது. நிலம் வாங்குவீங்க, கட்டடம் கட்டுவீங்க. இல்ல ஆல்ரெடி வந்துட்டு இந்த வேலையில ஈடுபட்டு ரொம்பவே தடைகள் தாமதத்த சந்திச்சுட்டு வந்தீங்களா? அந்த தடைகள் தாமதங்கள் விலகி சாதகமா இருக்கும். கடகடன்னு நடக்கும். நீங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்புவது மட்டும் தவிர்த்தால் சிறப்பு. நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்கள் இனிமையாகவும், லாபகரமாவும் இருக்குங்க. மேலும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமையா மாறப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுங்க. காதல் உறவுல அன்பு அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த காலகட்ட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகள கொடுக்கும். சோ, சுருக்கமா பார்த்தாலும் சரி, அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு. இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்கள அதிர்ஷ்டத்த குடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் அப்படின்னாவே என் பேர் எழுதல போலயே! நீ என்னவோ அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கியேம்மா! என்னதான் அது? பார்த்து சொல்லேன். அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்துல 3 யோகம்னு நான் சொன்னேன். யாராலன்னு தெரியுமா? அதாவது 3 கிரகங்களால 3 யோகம் உங்களுக்கு வந்திருக்குங்க. சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கே மாறுவதனால மாளவிய யோகத்த இவர் குடுத்திருக்காரு. அடுத்த புதன் பகவானும் தன்னோட சொந்த ராசியான கன்னிக்கே மாறுவதனால பத்ர யோகத்த குடுத்திருக்காரு. அடுத்ததா சனி பகவான் அவருடைய சொந்த ராசியான கும்ப ராசிக்கு மாறுவதால சஷ ராஜ யோகத்த குடுத்திருக்காரு. இந்த 3 யோகமும் அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போகுது மீன ராசிக்கு. இந்த தமிழ் மாதம் அப்படின்னாவே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதாங்க மாற்றம் வரும். அப்படிப்பட்ட இந்த மாதம் அப்படிங்கிறது நம்முடைய மீன ராசிக்கு. கிரகங்களுடைய அமைப்பு பார்த்துடலாமா உங்க ஜாதகத்துல? பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களுடைய கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க, ராசியில ராகு பகவான் இருக்காரு. தைரிய, வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. ரண, ருண, ரோகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்ததா அயன, சயன, போகஸ்தானத்துல சந்திர பகவானும், அவருடன் சேர்த்து சனி பகவான் வக்ரகதியிலும் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னாக்க,
புதன் வந்து ரணருண ரோகஸ்தானத்துல கலத்திர ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. சுக்கிர பகவானும் ரணருண ரோகஸ்தானத்துல கலத்திர ஸ்தானத்துக்கு மாறிட்டாங்க. அதாவது கலத்திர ஸ்தானத்துல புதன் பகவானும், சுக்கிர பகவானும் மாற்றம் அடைஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி 19ஆம் தேதியே மாறிட்டாங்க. சோ இதன் காரணமா உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சாதுரியத்தாலையும், சாமர்த்தியத்தாலையும் காரிய வெற்றி உண்டாகுங்க. பணவரவு அப்படிங்கிறது கூடும். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால உங்களுடைய மதிப்பும், மரியாதையும், அந்தஸ்தும் இந்த சமூகத்துல உயரப் போகுது. மனக்கவலையால மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க. அந்த மனக்கவலைகள் நீங்க போகுது. படிப்படியான சுமூகமான சூழ்நிலையை உருவாக போகுது. உற்சாகம் உண்டாகுங்க. உங்களுடைய பயணங்களின் போது ஏற்பட்ட அந்த தடைகள் நீங்க போகுது. தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது லாபகரமா நடக்க போகுது. போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கிறதுனால முன்னேற்றம் உண்டுங்க. அந்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வேலைகளை விரைந்து செய்து முடிப்பதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. மேல் அதிகாரிகிட்ட பரிசுகளும், பாராட்டுகளும் உண்டு. புதிய வேலை தொடர்பாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணவரவு உங்க கையில இருக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. மனக்கவலைகள் நீங்கி உற்சாகமா செயல்பட போறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களே. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறுவீங்க. மேலும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய உடல் நலம் சீராகும். பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை இருண்ட வாழ்க்கைன்னு நினைச்சீங்க இல்லையா? அந்த இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். கண் கண்ட தெய்வமான சூரிய பகவானோட நமஸ்காரம் மட்டும்தான் உங்களுக்கு மற்றற்ற அதீத பலன்களை கொடுக்குங்க. மேலும் வரக்கூடிய 6/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 14/10/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இந்த 2 கிரகங்களோட மாற்றமும் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்குங்க. அதாவது மீன ராசிய பொறுத்தவரைக்கும் மத்தவங்க சொல்றத கேட்டு நடக்கிற மாரி தான் மத்தவங்களுக்கு தோணும். ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்கா, மீன ராசி யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றத கேட்பாங்க. ஆனா அலசி, ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் சிந்தித்து செயலாற்றக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வெளியூர் பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்றது? லாபத்தை கொடுக்குங்க. உங்களுடைய சோம்பலும், சோர்வும் நீங்க போகுது. ரொம்பவே தெம்பாவும், சுறுசுறுப்பாவும் வேலை செய்ய போறீங்க. தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவடைய போறீங்க. ஒரு தன்னம்பிக்கையால உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துக்க போறீங்க. வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா சாதகமான நிலை காணப்படும். திடீர் செலவு உண்டாகலாம். பட் அந்த செலவுகளும் சுப செலவுகளாவே இருக்கும். காரியத்துல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில்ல, வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டாகும். பணவரவு தாராளமா இருக்க போகுது. நீங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பு அதிகமாகும். பட் உழைப்புக்கு ஏத்த ஊதியமும், பதவி உயர்வும் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் பயன் தராம போனா கூட, சாதாரணமா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதீத பலன கொடுக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களால இத்தனை நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. தாய் வழி உறவுகளால வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. ஒற்றுமை பலப்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியது நல்லதுங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பளுக்கு தொழில்ல இருந்து வந்த சிக்கல்கள் மாறப்போகுது. ஒரு சில கிட்ட வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அளவோட பழகுனீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அடுத்தவங்களுடைய விவகாரத்திலயும் நீங்க தலையிடாமல் இருப்பது சிறப்பு. உங்ககிட்ட பகையாளியா இருந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட நீங்க பணிந்து போகுவது உங்களுடைய வாய்ப்புகளை இன்னும் பிரகாசமா மாத்தும். அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்க அனைத்து விதங்களையும் சாதகமான பலனை நீங்க அனுபவிக்கலாங்க. மத்தவங்களை அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. எல்லா வகையிலும் நல்லதே நடக்க போகுது. சூரிய பகவானோட சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்குறாங்க. பணவரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்குங்க. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகள் நீங்கி சந்தோஷம் உண்டாக போகுது. காரியங்களில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலக போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. கவனத்தோட பாடங்களை படிப்பதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்குங்க. சோ இந்த காலகட்டத்துல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்பவே சாதகமான அமைப்புல தாங்க இருக்கு. சோ பொது பலனா பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்பவே சாதகமான பலன் தான் இருக்கு. இப்போ கூடுதல் விவரங்களா நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும். அந்த வகையில பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். தெளிந்த ஞானமும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு புரிதல் இருக்கணும்ன்றத தெளிவான கண்ணோட்டத்தோட வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்குறாருங்க. உங்களுடைய நண்பர்களாலையும் நீங்க ஆதாயத்தை அடைய போறீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களை வழிநடத்துங்க. தெய்வ தலங்களுக்கு சென்று வருவதனால, மேலும் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க.
புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். ஆல்ரெடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா தடை தாமதங்களா இருக்குன்னு நெனச்சாலும் சரி, அந்த தடைகள், தாமதங்கள் விலகி கடகடன்னு வீடு கட்டி முடிப்பீங்க. செய்து வரக்கூடிய தொழில்லயும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. வருமானத்துல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பலப்படுங்க. ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுகிட்டு ரொம்பவே அந்யோன்யமா இருக்க போறீங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்குங்க. அதனால சிலருக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஆசைகளை கட்டுப்படுத்திக்கோங்க. அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா அதன் காரணமா எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். அதாவது ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்ட ரீதியான சில சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால யாரையும் அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பழகுறதையும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. பழகாம இருப்பதே சிறப்புனே சொல்லலாம். கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத பணவரவும் உண்டுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 4ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் 30ங்க. அக்டோபர்ல 3ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலை அதீத லாபத்தையும், நன்மையும் கொடுக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆலங்குடியில வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க. அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். நெனச்சத நெனச்ச நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு புட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. கேந்திர ஸ்தானங்கள்ல ராகு, செவ்வாய், சூரியன், கேது இவர்கள் சஞ்சரிக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் சுக்கிர பகவானுடைய அமைப்பினால இத்தனை நாட்களாக உங்க மனச வருத்திக்கிட்டு இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. தவறான நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. குரு பகவானுடைய பார்வையினால திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனமாலை சூட வைக்குங்க. நட்பு வட்டாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவங்க கூட மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழில லாபத்தை அடைய போறீங்க. பெரியவங்களுடைய உதவின்றது தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. அதனாலேயும் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பை கொடுத்திருக்கிறாரு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சரிக்கிறனால ஒவ்வொரு முயற்சியிலும் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லதுங்க. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கவும் கூடாது. அதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வேலைய நீங்க தாங்க பார்க்கணும். முக்கியமா உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வேலைகள்ல இருக்கணும். மத்தவங்கள நம்பி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு சாதகமான அமைப்பு கூட பாதகமான நிலைக்கு கொண்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயிகள பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான காலகட்டங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் 26, 30, அக்டோபர் மாதம் 3, 8, 12, 17. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு லாபத்தையும், முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த ரேவதி நட்சத்திரக்காரங்களே, சோதனை எல்லாமே சாதனையா மாத்தக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பால வெற்றி அடையக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்ட வேலை எல்லாமே திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்க போறீங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைக்கு வருங்க. கலைஞர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதுசா இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வங்கியில நீங்க கேட்ட பணம் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதித்து காட்டக்கூடிய காலகட்டம். முக்கியமா குரு பகவானுடைய பார்வையினால உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் கூடுங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்பட போறீங்க. கையில எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வருமானத்தை அதிகரிக்குங்க. முக்கியமா தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றத்தை நோக்கி நடத்த போறீங்க. பழைய கடன்களை எல்லாமே அடைத்து நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுங்க. ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. தாய் வழி உறவுகளால ஆதாயம் அதிகரிக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருங்க. திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுதியான வரன் அமையுங்க. நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும், வெற்றி உண்டுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 5, 6 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, அக்டோபர் 3, 12, 14 இந்த அதிர்ஷ்டகரமான நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருக்கோட்டியூர்
சௌமிய நாராயணரை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி அதிகரிங்க. ஆக மொத்தத்துல மீன ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய யோகமான பலன்களை தாங்க கொடுத்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதுங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணினா மட்டும் போதுங்க. வெற்றி, வெற்றி, வெற்றி. மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நீங்க வெட்டியாவே இருந்தாலும் சரிங்க, அந்த வெட்டியான வாழ்க்கை கூட வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும். ஓகேங்களா? நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல கூட உங்களுக்கு சாதகமான வேலைய ஏதாவது கடவுள் வந்து உங்களுக்கு செஞ்சிருப்பாருங்க. ஸோ ஆக மொத்தத்துல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால, கடவுளுடைய அனுகிரகத்தினால, தெய்வ வழிபாட்டுனால உங்களுக்கு பலம் கூடிக்கிட்டே போகட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.